குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போயம் இந்த கேசில் அப்படிங்கிற போயத்திலிருந்து அப்ரிஷியேஷன் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த கேசில் அப்படிங்கிற போயம் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் மியூர். வாங்க அப்ரிஷியேஷனுக்கு போகலாம். ஆல் த்ரூ த சம்மர் அட் ஈஸ் வி லே அண்ட் டெய்லி ஃப்ரம் த டரட் வால் வி வாட்ச் த மூவர்ஸ் இன் த ஹே. இதில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். சம்மர், டெய்லி, வி, மூவர்ஸ், டரட் வால், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். இதில் விங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வாட்சர்ன்னு இருக்குல்ல, விங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ். மூவர்ஸ் அப்படின்னா யாரை குறிக்குதுன்னா இந்த கிராஸ் கட்டர்ஸ், இந்த புட்களை வந்து சரி செய்பவர்கள், சமன் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சம்மர், கோடை காலம். டெய்லி அப்படின்னா சம்மர், கோடை காலத்தில் டெய்லி நடக்கக்கூடிய விஷயம். இந்த டரட் வால் அப்படிங்கிறது ஒரு கோட்டை, அரண்மனை இருக்குது அப்படின்னா அந்த டாப் ஆஃப் த பிளேஸில் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஒரு 3 ஹோல் இருக்கும் 3 சைடும். சரிங்களா? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு 3 சைடு இருக்கும். ஸோ அந்த சைட்லேருந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்க வியூ வந்து கிளியராக தெரியும் அந்த டரட் வால்லேருந்து. சரிங்களா? அது எதுக்காக அப்படின்னா ஒரு எனிமீஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து உடனே தயாராகிறதுக்கு ரெடி ஆகலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த டரட் வால் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ மீனிங் பார்க்கலாம். சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்மர் டேஸில் டெய்லியும் அந்த டரட் வால்லேருந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ரிலாக்ஸேஷன் ஆகிறாங்க. அப்போது அந்த ஹால்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டரட் வால்லேருந்து மேலேருந்து கீழே பார்க்கும்போது தன்னோட மக்கள் மூவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புட்களை சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் மீனிங். சரிங்களா? சம்மர் டேஸில் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டரட் வாலில் ஒரு ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, கம்ஃபர்டபுளாக. அப்போது இது எப்படின்னா டெய்லியும் பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? அதுதான் விஷயம் இதில். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ டஸ் வி ரெஃபர் டு. வி அப்படிங்கிறது யாரை இங்கே ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான் சோல்ஜர்ஸ். ஸோ சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே இருந்தாவே போதும், உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. செகண்ட் கொஷின், வாட் ஒர்க் டூ த மூவர்ஸ் டூ. ஸோ இந்த மூவர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவர்ஸ்னால் யாருன்னு சொன்னேன் உங்களுக்கு. மூவர்ஸ்னால் லெவல் த லான்ஸ், அந்த ஒரு புட்களை சரி செய்பவர்கள். சரிங்களா? சமன் செய்பவர்கள். ஸோ லெவல்ஸ் த லான்ஸ் அப்படின்னு ஆன்சர் இருந்தாவே போதும், 1 மார்க் கிடச்சிரும். தேர்டு கொஸ்டின், ஹவு டிட் த சோல்ஜர்ஸ் ஸ்பெண்ட் த சம்மர் டேஸ். இந்த சம்மர் டேஸில் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி அவங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. சோல்ஜர்ஸ் ஸ்பெண்ட் த சம்மர் டேஸ் ரிலாக்ஸிங் அட் ஈஸ் அஸ் தேர் கேசில் வாஸ் சேஃப் அண்ட் செக்யூர். சேஃபாகவும் செக்யூராகவும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிலாக்ஸாக இருந்தாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் ரிலாக்ஸிங் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாவே போதும், உங்களுக்கு வந்து மார்க் கிடச்சிரும். ரிலாக்ஸிங் அண்டு கம்ஃபர்டபுள் 2 வார்த்தை இருந்தால் போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின், வாட் குட் தே வாட்ச் ஃப்ரம் த டரட் வால். அந்த டரட் வால்லேருந்து அவங்களால என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னா மூவர்ஸ் ஒர்க்கிங், அதுதான் ஆன்சர். தே குட் வாட்ச் த மூவர்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் த டரட் வால். சரிங்களா? 2 வார்த்தை தான், மூவர்ஸ் ஒர்க்கிங். ரைட்? இந்த 2 வார்த்தை எழுதினா போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1 மார்க் கிடச்சிரும். செகண்டு, அவர் கேட்ஸ் வர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வர் திக், ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை நோ மேன் குட் வின். இந்த கோட்டையோட தரத்தை பற்றி தான் இந்த லைன் சொல்லுது. அந்த கேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கான். அந்த வால்ஸ், செவுறு பார்த்தீங்க அப்படின்னா சுவர் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, நல்ல ஸ்மூத்தாக வளவளப்பாக இருக்கக்கூடியது, நீங்கள் கை வச்சலாம் ஏற முடியாது, கீழே விழுந்துருவோம். அண்டு ஹை, ரொம்ப ஹைட்டாக இருக்குது, உயரமாக. இந்த பாகுபலியில் வரக்கூடிய அந்த கோட்டையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே வந்து ஏற முடியாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கோட்டை தான் அது. ஸோ இதை வச்சு தான் கொஷின் நமக்கு வரப்போகுது. ஹவு வாஸ் த கேசில். த கேசில் வாஸ் சேஃப். கேசில் எப்படி இருந்தது அப்படின்னா சேஃபாக இருந்தது அப்படிங்கிறது ஆன்சர். அது இல்லாமல் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. ஸ்ட்ராங்காகவும் வால் திக்காகவும் இருந்தது, ஸ்மூத்தாக ஹையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. வாட் வாஸ் த ஃபர்ம் பிலீஃப் ஆஃப் த சோல்ஜர். அந்த சோல்ஜரோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஒன் குட் என்டர் த கேசில். யாராலுமே இந்த கேசிலுக்குள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிறது தான் சோல்ஜர்ஸுடைய நம்பிக்கை. சரிங்களா? தேர்டு கொஸ்டின் போகலாம். ஹவு சேஃப் வாஸ் த கேசில். இந்த கேசில் எப்படி சேஃபாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கேசில் வாஸ் சேஃப் வித் ஹை ஸ்மூத் ஸ்ட்ராங் வால்ஸ் அண்ட் திக் கேட்ஸ். அந்த கேட் வந்து சேஃபாக இருந்தது. ஹை ஸ்மூத் ஸ்ட்ராங் வால்ஸ், ரொம்ப ஹைட்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ராங் வால்ஸும் திக் கேட்ஸ் இருந்தது அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
ஸோ நீங்கள் இப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைங்கிற வார்த்தை இருக்கணும், ஸ்மூத் ஸ்ட்ராங் வால்ஸுங்கிறது இருக்கணும், திக் கேட்ஸுங்கிறது இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் கரெக்டான ஆன்சர். 4th கொஷின் போகலாம். வாட் கேட்ஸ் ஆர் டாக்டு ஆஃப் ஹியர்? எந்த இடத்தினுடைய கேட்டை பற்றி இங்கே பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கேட்ஸ் ஆஃப் த கேசில், கோட்டையினுடைய கேட்ஸை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ கேட்ஸ் ஆஃப் த கேசில் அப்படிங்கிறது தான் ஆன்சர், அந்த வார்த்தை இருக்கணும். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். எக்ஸ்பிளைன் நோ மேன் குட் வின். நோ மேன் குட் வின் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. த ஃபர்ம் பிலீஃப் அட் த சோல்ஜர்ஸ் வாஸ் நோ மேன் குட் வின். இது யார் சொன்னா அப்படின்னா சோல்ஜர்ஸ் சொன்னாங்க. அவங்களோட நம்பிக்கை தான் இந்த நோ மேன் குட் வின் அப்படிங்கிறது. இதுதான் ஆன்சர், பார்த்துக்கோங்க. 3rd, a foothold there no clever trick could take us dead or quick, only a bird could have got in. இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மனிதர்களாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உள்ளே வர முடியாது. நோ கிளவர் ட்ரிக், எவ்வளோ புத்திசாலித்தனமாக நீ யோசித்தாலும் உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. குட் டேக் அஸ் டெட் ஆர் குயிக், நீங்கள் உள்ளே வந்து எங்களை ஒரு புணமாகவோ, அதாவது டெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, புணமாகவோ அல்லது அலை உயிரோடோ எங்களை வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம் முடியாது. ஒன்லி எ பேர்ட் குட் ஹாவ் காட் இன், பறவைகள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே வரலாம். ஏன் அப்படின்னா அதால் பறக்க முடியும், அதனால் பறந்து மேலே வரலாம். இந்த நடக்கக்கூடிய எங்கள் மனிதர்கள் நான் வந்து புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணி உள்ளே வருவேன் அப்படிங்கிறவங்களாம் உள்ளே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சோல்ஜர் சொல்கிறாங்க. இதை வச்சு தான் இப்போ கொஷின் வரும். வாட் வாஸ் சேலஞ்சிங் அப்படிங்கிறது கொஸ்டின். இதில் சேலஞ்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் த ஹை வால்ஸ் அட் த கேசில் வாஸ் சேலஞ்சிங். அந்த உயரமான ஒரு செவுத்தில் வந்து ஏறுறது வந்து கிளைம்பிங்னா ஏறுறது, அப்படி ஏறுறது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2nd கொஷின். Which aspect at the castle strength is conveyed by the above line? மேலே இருக்க லைன் மூலமா இந்த கேசிலோட ஸ்ட்ரென்த்தை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரென்த் அட் த ஹை அண்ட் திக் வால்ஸ் அட் த கேசில் இஸ் கன்வேய்டு பை த above லைன். மேலே இருக்க லைனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசிலோட வால்ஸ் திக்காகவும் ஹைட்டாகவும் இருக்கக்கூடியது தான் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த லைனை கொடுத்துருக்காங்க. 4th, ஓ தென் அவர் மேஸ் அட் டனல்டு ஸ்டோன் க்ரூ தின் அண்ட் டெச்சரஸ் as air, the castle was lost without a ground, the famous citadel overthrown. இதில் இம்பார்ட்டன்ட் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா மேஸ், ட்ரெச்சரஸ் அண்ட் ஓவர்த்ரோன், சிட்டடல். மேஸ் அப்படிங்கிறது கன்ஃபியூசிங் பாத், சரிங்களா? அடுத்தது ட்ரெச்சரஸ் அப்படிங்கிறது டிஸ்லாயல். நெக்ஸ்ட்டு இந்த சிட்டடல் அப்படிங்கிறது அது கோட்டை, ஓவர்த்ரோன் அப்படிங்கிறது டிஃபீட்டட். இதில் எவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்தாலும் சீக்கிரட்டாக வெளியில் போயிட்டு வரத்துக்கு ஒரு 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 சின்ன பாதை மாதிரி ஒன்று இருக்கும், சரிங்களா? ஒரு மேஸ் ஒன்று இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய ஒரு பாத் இருக்கும். ஏன்னா அதில் யார் போகிறா யார் வர்றா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. மேக்ஸிமம் ராஜா வந்து வெளியில் போயிட்டு வரதுக்கான பாதையாக தான் அது இருக்கும். ஸோ அந்த பாதையை பாதுகாப்பாளர்கள் இருப்பாங்க, பாதுகாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனான ஒரு பாதை வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எனிமீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த கன்ஃபியூசிங் பாத்தில் எனிமீஸ் உள்ளே என்ட்ரு ஆனதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எந்தவித சத்தமுமே இல்லாமல் அந்த கோட்டை வந்து தகர்க்கப்பட்டது. உள்ளே போய் சோல்ஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஃபீட் பண்ணிட்டாங்க எனிமீஸ். இதுதான் இதோட மீனிங். கொஷினுக்கு போகலாம். பிரிங் அவுட் த கான்ட்ராஸ்ட் இன் த ஃபஸ்ட் 2 லைன்ஸ். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா முரண்பாடுன்னு அர்த்தம். முதல் 2 லைனில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் பார்ப்போமா. ஓ தென் அவர் மேஸ் அட் டனல்டு ஸ்டோன் க்ரூ தின் அண்டு ட்ரெச்சரஸ் அஸ் ஏர். ஸோ அந்த டனல்டு ஸ்டோன் அப்படிங்கிறது ஒரு குகை மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அது கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய பார்த்து அதில் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கல்லில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டோன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக தின்ன மாறிடுச்சு. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது தின்ன மாறிடுச்சு, சரிங்களா? புரியுதுங்களா? அந்த கான்ட்ராஸ்ட் முரண்பாடு எப்படின்னு பெருசு சின்னது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டோனி வால்ஸ் ஆஃப் த கேஸ்டில் ஹேவ் பிகம் தின், சரிங்களா? கல்லால் ஆனது கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப தின்னாக மாறிடுச்சு. டியூட்டுனா காரணமாக, என்ன காரணமாக? ட்ரெச்சரி, சரிங்களா? அந்த துரோகத்தினால கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக தின்ன மாறிடுச்சு. துரோகம் அப்படின்னா உள்ளே இருக்க ஒரு வார்டன், சரிங்களா?
ஒரு சோல்ஜர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எனிமீஸை உள்ளே அனுப்பிச்சிருப்பார் கோல்டுக்காக. சரிங்களா, அதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிரிங் அவுட் த கான்ட்ராஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் அப்படின்னா ஸ்டோனி வால்ஸ் ஆஃப் த கேசில், ஸ்டோனி கல்லால் ஆனது பிகம் தின்ன மாறிடுச்சு. சரிங்களா, இதுதான் கான்ட்ராஸ்ட். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன் டு த கேஸ்டில்? த கேசில் ஃபெல் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த எனிமீஸ். கேசில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனிமீஸ் கையில் போயிடுச்சு. சரிங்களா, அதுதான் ஆன்சர். ஸோ 5th போகலாம். we could do nothing being sold. இதில் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒய் couldn't they do anything? எனிமீஸ் உள்ள வந்துட்டாங்க, சோல்ஜர்ஸால் எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா they couldn't do anything as the strong fort was conquered due to treachery. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டது. எதனால் அப்படின்னா துரோகத்தின் காரணமால் அப்படின்னு தான். அதனால தான் துரோகத்தினால உள்ளே வந்துட்டாங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. டைரெக்டாக நேருக்கு நேர் அட்டாக்னால் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபைட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் என்ன பண்ண முடியல, துரோகத்தினால அவங்க டைரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ஆன்சர். பி கொஷின், ஒய் டிட் தே ஃபீல் ஹெல்ப்லெஸ்? ஏன் அவங்க வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணாங்க? தே ஃபெல்ட் ஹெல்ப்லெஸ் அஸ் தே ஹேட் ட்ரைட் அமாங் தம் இன்சைடு த கேசில். வெளியில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 1/2 மைல் அவேல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனிமீஸ் இருக்கும்போது அவங்க கவலைப்படலை. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட லாட் ஆஃப் ப்ரௌண்டர் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ சண்டை நேருக்கு நேராக வெளியில் நடந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து நாட்டுக்காரவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஃபைட்டுக்காக சப்போர்ட்டுக்கு வந்திருக்கலாம். பட் ஆனால் இவங்க டைரெக்டாக உள்ளே வரும்போது பக்கத்து நாட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டுக்கும் வர முடியல, எதுவுமே இவங்களால பண்ண முடியல. அதனால தான் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அலைன்ஸ் உள்ளே வரவே முடியல, ஹெல்ப் பண்ண முடியல, அதனால தான். 6th, அண்ட் த எனிமி 1/2 மைல் அவே தே சீம்டு நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். ஒரு 1/2 மைல் தூரத்துலேயே அவங்களோட எனிமீஸ் நிற்கிறாங்க. சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த டெரட் வாலில் நின்று பார்க்கும்போது எனிமீஸ் பக்கத்தில் இருக்கிறது தெரியுது 1/2 மைல் அவேல. ஆனால் இவங்களுக்கு பயமே கிடையாது. ஏன் அப்படிங்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ப்ரவண்டர் இருக்குது, இவங்களுக்கு ஃபைட் பண்ண வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, பக்கத்தில் ஃப்ரெண்ட்லி அலைன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது பயமே இல்லாமல் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அதில் மீனிங் வரும். ஸோ இதில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வாஸ் த எனிமி? த எனிமி வாஸ் ஜஸ்ட் 1/2 மைல் அவே. அந்த 1/2 மைல் அவே அப்படிங்கிறது தான் ஆன்சர், பார்த்துக்கோங்க. அதை வந்து கீழே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருங்க எப்போதுமே மெயின் ஆன்சரை. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் டிடன்ட் தே சீம் டு பி எ த்ரெட்? அவங்க 1/2 மைல் அவே பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் கவலைப்படலை. ஏன் அப்படிங்கிறது தான் கொஷின். தே டிடன்ட் சீம் டு பி த்ரெட் டியூ டு த ஹைட் அட் த கேசில். அந்த கேசில் வந்து ஃபுல் ஹைட்டாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று எழுதிக்கோங்க, ஃப்ரெண்ட்லி அலைஸ் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க, அதுவும் ஆன்சரில் வரும். 7th, ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர் வித் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரவண்டட் லோட் ஆன் லோட். இதில் நம்ம எதுக்காக பயப்படணும்? நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. லோட் ஆன் லோடு, எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே இருக்குது. ஏன் நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த லைன்ஸ். வாட் டு யூ மீன் பை ப்ரவண்டர்? ப்ரவண்டர் அப்படின்னா ஃபுட். சரிங்களா, ப்ரவண்டர் மீன்ஸ் ஃபுட், இதுதான் ஆன்சர். ஸோ டிட் தே ஆக்சுவலி ஃபியர் எனிதிங்? இவங்க எதுக்காவது ஃபீல் பண்ணாங்களா? ஐயோ எனிமீஸ் 1/2 மைல் அவேல இருக்காங்க, நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்ததா? இல்லை. ஏன் அப்படின்னா உள்ள தேவையான விஷயங்கள், பொருட்கள் எல்லாமே இருந்தது. ஃபைட் பண்ணுறதுக்கோ சாப்பாட்டுக்கோ சப்போர்ட்டில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருந்தாங்க, அதனால் பயம் இல்லை. ஃப்ரெண்ட்லி அலைட்ஸ் எல்லாமே இருந்தாங்க. எக்ஸ்பிளைன் லோட் ஆன் லோட். The fortress is ready and prepared with ample weapons and food stored to withstand in siege. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெப்பன்ஸ் தேவையான அளவு இருந்தது, ஃபுட்டு தேவையான அளவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து நம்மளை முற்றுகை இட்டாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நினச்சி அவங்க கவலையே படலை, ஃபீலும் பண்ணல. சரிங்களா, செகண்ட் கொஷின், எந்த விஷயத்துலையுமே கவலைப்படாதனால டிட் தே ஆக்சுவலி ஃபியர் எனிதிங்? நோ, எதுக்குமே பயப்படல. சரிங்களா, அது செகண்ட் கொஷின். தேர்டு கொஷின் லோட் ஆன் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது, அதனால் அவங்க பயப்படல அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஆம்பிள் வெப்பன்ஸ் அண்ட் ஃபுட் ஸ்டோர். 8th, அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டயர் அண்ட் டயர் அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் டிராயிங் நியர் அண்ட் எவரி லீஃப் இஸ் சம்மர் ரூட். இதில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே, அந்த பேட்டில்மெண்ட்ஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கே லோட் ஆன் லோடாக இருக்குது. டயர் அண்ட் டயர் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறது. சரிங்களா, ஸோ ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்லி அலைஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சர், மீனிங். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் ஆர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ்? டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் ஆர் டால் டவர்
வித் ஓப்பனிங் டு ஷூட் த எனிமீஸ். அந்த டால் டவரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எனிமீஸ் வந்தாங்க அப்படின்னா ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்காக. சரிங்களா? வாட் டஸ் ஃப்ரெண்ட்லி அலைஸ் மீன்? ஃப்ரெண்ட்லி அலைஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி அலைஸ் மீன் சப்போர்ட்டிங் நேஷன்ஸ். பக்கத்தில் இருக்கிறவங்க, சரிங்களா, பக்கத்து கண்ட்ரீஸ், நியர்பை கண்ட்ரீஸ், அவங்க தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் எப்போதுமே இவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கூட இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியா அட்டாக் பண்ண வருது அப்படின்னா ரஷ்யா சப்போர்ட்டுக்கு வருது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு சைனா வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அந்த சைடு அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியா மேலே கை வச்சா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. அதே மாதிரி ரஷ்யாவும் சப்போர்ட்டில் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நேஷன்ஸ் எல்லாமே எனிமீஸ் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது நான் இருக்கேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்காக அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸை அனுப்புவாங்க எப்போதுமே. சரிங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்லி அலைஸ். 9th, வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெயிட்? இந்த இடத்துல பெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டியை நம்ம பக்கம் கொண்டுட்டு வரதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்போம். என்ன, அது பணமாக இருக்கலாம், அல்லது நகையாக இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அல்லது நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சம்திங். ஸோ அந்த மாதிரி எங்களை வந்து எனிமீஸ் வந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது எங்களை வந்து அவங்க சைடு இழுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? இந்த இடத்துல யார் சொல்கிறது எங்களை வந்து சரி பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க முடியும் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படிங்கிறது தான் கொஷின். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? சோல்ஜர். சரிங்களா? சோல்ஜர் அண்ட் காட் அட் த கேசில் இஸ் த ஸ்பீக்கர். ஒரு சோல்ஜர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறாரு அந்த இடத்துல. நெக்ஸ்ட் பி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா whom does they refer to? அந்த இடத்துல தே அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா எனிமீஸ். சரிங்களா? வாட் குட் தே ஆஃபர்? அவர்கள் என்ன ஆஃபர் பண்ண முடியும் எங்களுக்கு அப்படின்னு சோல்ஜர் வந்து எனிமீஸை பார்த்து கேட்குறாரு. சரிங்களா? அப்போது தேங்கிறது யார்? எனிமீஸ். நெக்ஸ்ட்டு சி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் பெயிட்? ஏற்கனவே சொன்னேன், பெயிட் அப்படிங்கிறது பெயிட் இஸ் சம்திங் ஆஃபர்டு டு அ பர்சன் டு என்டைஸ் ஹிம் டு டூ சம்திங் ராங். 10, அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் we were ட்ரூ. இதில் அந்த கேப்டனோட ஒரு தைரியத்தை வந்து சொல்கிறாங்க. அண்ட் we were ட்ரூ. எவ்வளோக்கு எவ்வளோ கேப்டன் வந்து தைரியமாக இருக்காரோ அதே டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப உண்மையாக இருக்காங்க. அதுதான் இந்த லைன். வேர் வாஸ் த கேப்டன்? ஏ கொஷின். வேர் வாஸ் த கேப்டன்? த கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா த கேப்டன் வாஸ் ஃபைட்டிங் டு சேவ் த கேசில். அவர் எப்போதுமே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கார் இந்த கேசிலை வந்து சேவ் பண்ணுறதுக்கு. செகண்ட் கொஷின், வாட் ஆர் த குவாலிட்டிஸ் டிஸ்கஸ்ட் ஹியர்? என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேவரி ஆஃப் த கேப்டன், கேப்டனோட தைரியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லாயல்ட்டி ஆஃப் ஹிம் சோல்ஜர்ஸ், அவனுடைய சோல்ஜருடைய நேர்மையை பற்றி, ஹானஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? கேப்டனுடைய சோல்ஜரை பற்றினோட ஹானஸ்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின், வாட் டஸ் த லைன் கன்வே? இந்த இடத்துல இந்த லைன்ஸ் என்ன கன்வே பண்ண வருது அப்படின்னா இட் கன்வேஸ் த அட்மாஸ்பியர் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வித் இந்த கேசில் பிஃபோர் த இன்வேஷன். அந்த படையெடுப்புக்கு முன்னாடி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதோட அட்மாஸ்பியரை பற்றி தான் சொல்லுது அப்படிங்கிறது தான் ஆன்சர்.